கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த ஏக்கத்தை ஆண்டவர் அறிவார். ஆண்டவரே, என் நிலம் போனது, தங்கம் போனது, இன்று சொந்த வீடும் இல்லாமல் வாடகை வீட்டில் அலைகிறேன் என்று நீங்கள் கலங்கும்போது, கர்த்தர் உங்களை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்கிறார். சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. ஆம், உங்கள் கையில் இன்று எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு சொந்த வீடு என்ற நன்மையை அவர் தராமல் இருக்க மாட்டார். உங்கள் பழைய காலத்து இழப்புகளை பற்றி நினைக்காதீர்கள். ஏசாயா 43:18 மற்றும் 19 அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். உங்கள் வாழ்க்கையில் அந்த புதிய காரியம், ஒரு சொந்த வீடு இப்போதே தோன்றப் போகிறது. நீங்கள் கேட்கலாம், எந்த வழியும் இல்லையே, இது எப்படி நடக்கும் என்று. லூக்கா 1:37 சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நீங்கள் குடியிருக்கும் வாடகை வீட்டின் கதவுகள் உங்கள் மீது அதிகாரத்தை காட்டலாம், ஆனால் பரலோகத்தின் தேவன் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார். 2 சாமுவேல் 7:27 அவர் சொன்னது போல, உனக்கு வீடு கட்டுவேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவர் கட்டும் அந்த வீட்டை பற்றி ஏசாயா 32:18 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் சமாதானமான தாபரங்களிலும் விசுவாசமுள்ள வாசஸ்தலங்களிலும் அமைதியாயிருக்கும் ஓய்விடங்களிலும் வாசம் பண்ணுவார்கள். வாடகை வீட்டில் இருக்கும் அந்த பதற்றமும் ஒவ்வொரு மாத கவலையும் நீங்கி நீங்கள் ஒரு சமாதானமான வாசஸ்தலத்தில் அமரப்போகிறீர்கள். இன்று உங்கள் வெறுமையான கைகளை பார்க்காதீர்கள். ஆகாய் 2:8 கர்த்தர் சொல்கிறார், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, உலகத்தின் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் சொந்தக்காரர் உங்கள் தகப்பன். அவர் உங்களுக்காக தடையை நீக்கி வழியை ஆயத்தம் பண்ணுவார். விசுவாசியுங்கள், இந்த ஆண்டின் இறுதி மாதத்திற்குள் ஒரு அதிசயம் நடக்கும். நீங்கள் அழுது கொண்டே விதைத்த கண்ணீர் இப்போது கம்பீரமான பாட்டோடு அறுவடை செய்யப்பட போகிறது. உங்கள் சொந்த வீட்டின் அஸ்திவாரம் இடப்படும், அல்லது அதன் திறவுகோல் உங்கள் கைக்கு வரும். எபிரேயர் 3:4 சொல்கிறது, எந்த வீடும் ஒருவனாலே கட்டப்படும், எல்லாவற்றையும் கட்டினவர் தேவன். ஆம், உங்கள் வீட்டை அவர் கட்டப்போகிறார். அது மனித பலத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே உருவாகப் போகிறது. தைரியமாய் இருங்கள். இழந்த நிலத்தையும் பொன்னையும் விட மேலான ஆசீர்வாதத்தை அவர் உங்கள் கரங்களில் தருவார். உங்கள் குடியிருப்பு இனி பாதுகாப்பானதாக இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்லி இந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.